இந்த டிபேட்டுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம வேதியியலோட ஒரு அடிப்படையான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேள்வியை பத்தி பேச போறோம். அதாவது ஒரு அமிலத்தோட வலிமைய எது தீர்மானிக்குது? ஆமா, இது நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்தே படிக்கிற ஒரு விஷயம். ஒரு அமிலம்னா அது புரோட்டான், அதாவது H+ அயனியை கொடுக்கும்னு தெரியும். ஆனா சில அமிலங்கள் ரொம்ப வலிமையா இருக்கு, சிலது ரொம்ப பலவீனமா இருக்கு. இந்த வித்தியாசத்துக்கு உண்மையான காரணம் என்ன? கரெக்ட். அதுதான் நம்மளோட இன்றைய விவாதத்தோட மையம். மூலப்பொருள்ல இருக்கிற தரவுகளை வச்சு பார்க்கும்போது ஒரு அமிலத்தோட வலிமையை தீர்மானிக்கிற முதன்மையான காரணி எது? அது அணுவோட எலக்ட்ரான்களை இழுக்கிற திறனான எலக்ட்ரான் கவர்த்தன்மையா, இல்ல அந்த ஹைட்ரஜன் அணுவோட இருக்கிற பிணைப்போட நீளம் மற்றும் வலிமையா? சொல்லப்போனா இது எலக்ட்ரான்களோட குணாதிசயம் ஜெயிக்கிறதா, இல்ல அணுக்களோட பௌதிக அமைப்பு ஜெயிக்கிறதாங்கிற மாதிரி ஒரு போட்டி. என் பார்வையில எலக்ட்ரான் கவர்த்தன்மை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நான் இத முழுமையா மறுக்கிறேன். ஒரு பிணைப்பு எவ்வளோ சுலபமா உடையுதுங்கிற அதோட பௌதீக பண்பு தான் அமில வலிமையோட நேரடி காரணம்னு நான் வாதிட போறேன். சரி, உங்க வாதத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமே. பிணைப்பு வலிமை எப்படி முதன்மையான காரணியா இருக்க முடியும்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன் வாதம் ரொம்ப நேரடியானது பாருங்க. ஒரு அமிலம் புரோட்டானை கொடுக்கணும்னா முதல்ல அந்த புரோட்டான் இணைக்கப்பட்டிருக்கிற ரசாயன பிணைப்பு உடையணும் இல்லையா? இதை ஒரு மரக்கிளைய ஒடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. நீளமான மெல்லிசான கிளைய ஒடிக்கிறது சுலபமா, இல்ல குட்டையான தடிமனான கிளைய ஒடிக்கிறது சுலபமா? கண்டிப்பா நீளமான கிளை தான். அதே தர்க்கம் தான் இங்கேயும். மூலப்பொருளில் உள்ள ஹாலஜன் அமிலங்களோட வரிசை எடுத்துக்கலாம். HF, HCl, HBr, HI. இதுல HF ரொம்ப பலவீனமான அமிலம், ஆனா HI ஒரு மிக வலிமையான அமிலம். ஏன்? தனிம வரிசை அட்டவணையில புளோரின்ல இருந்து அயோடின் வரைக்கும் கீழே போக போக அணுவோட சைஸு பிரம்மாண்டமா பெருசாகுது. ஒரு பெரிய அணு ஒரு நீண்ட பிணைப்பு உருவாக்கும். HI பிணைப்பு HF பிணைப்பை விட ரொம்ப நீளமானது. ஒரு நீளமான பிணைப்பு ஒரு பலவீனமான பிணைப்பு. அதனால அந்த நீளமான HI பிணைப்பு உடைச்சு புரோட்டானை வெளியே அனுப்புறது ரொம்ப சுலபம். இதுக்கு குறைஞ்ச ஆற்றல் தான் தேவை. அதனால தான் HI வலிமையான அமிலம். பிணைப்போட நீளம் மற்றும் அதை உடைக்க தேவைப்படுற ஆற்றல் தான் அமில வலிமையை தீர்மானிக்கிற நேரடியான முதன்மையான காரணிகள். இதுல எந்த குழப்பமும் இல்ல. நீங்க சொல்றது கேட்கறதுக்கு எளிமையா இருக்கலாம், ஆனா அது முழு உண்மையா இருக்க முடியாது. நீங்க நோயோட அறிகுறிய அதோட மூல காரணம்னு சொல்றீங்க. ஒரு பிணைப்பு ஏன் பலவீனமா இருக்கு, இல்ல ஏன் வலிமையா இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்களோட நடத்தை தானே காரணம். இங்க தான் எலக்ட்ரான் கவர்த்தன்மை, அதாவது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உள்ள வருது. இத ஒரு கயிறு இழுக்கும் போட்டியா நினைச்சுக்கோங்க. ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு அணுவுக்கும் நடுவுல இருக்கிற எலக்ட்ரான்கள் தான் அந்த கயிறு. கயிறு இழுக்கும் போட்டியில யார் ரொம்ப பலசாலியோ அவங்க பக்கம் கயிறு அதிகமா இழுபடும். எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகமா இருக்கிற அணு ஒரு பலசாலி மாதிரி. அது பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான்களை தம் பக்கம் ரொம்ப வலுவா இழுத்துக்கும். இதனால பிணைப்பு முனைவுபடுத்தப்படுது, அதாவது போலரைஸ் ஆகுது. ஹைட்ரஜன் பக்கம் எலக்ட்ரான்கள் குறைஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரு நேர்மறை புரோட்டான் H+ மாதிரியே ஆயிடும். இப்படி எலக்ட்ரான் குறைஞ்சு கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்ட ஹைட்ரஜனை தண்ணீர் மாதிரியான கரைப்பான் மூலக்கூறுகள் சுலபமா தட்டிட்டு போயிடும். மூலப்பொருளில் உள்ள இன்னொரு வரிசையை பாருங்க. மீத்தேன் CH4, அம்மோனியா NH3, நீர் H2O, ஹைட்ரஜன் புளோரைடு HF. இதுல இடமிருந்து வளமா போக போக கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின்னு எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதே மாதிரி அமில வலிமையும் ராக்கெட் வேகத்துல அதிகரிக்குது. இங்க அணு அளவுகள்ல பெரிய வித்தியாசம் இல்ல, ஆனா எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகமாகிறது நேரடியா அமில வலிமையா அதிகரிக்குது. இதுதான் உண்மையான அடிப்படை கொள்கை. ஒரு நிமிஷம், உங்க கயிறு இழுக்கும் போட்டி தர்க்கம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த தர்க்கம் நாம முதல்ல பேசின ஹாலஜன் அமிலங்கள் விஷயத்துல அடியோடு உடைஞ்சு போகுதே. அதை எப்படி விளக்குவீங்க? என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னீங்க எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகமா இருந்தா அது எலக்ட்ரான்களை நல்லா இழுத்து ஹைட்ரஜனை சுலபமா வெளியேற வைக்கும்னு. சரிதானே? தனிம வரிசை அட்டவணையிலேயே புளோரின் தான் எலக்ட்ரான் கவர்த்தன்மையோட சாம்பியன். அயோடினை விட அது பல மடங்கு சக்தி வாய்ந்தது. அப்போ உங்க கயிறு இழுக்கும் போட்டி தர்க்கப்படி HF பிணைப்புல தான் ஹைட்ரஜன் ரொம்ப சுலபமா வெளியேறணும். HF தான் HIயை விட பல லட்சம் மடங்கு வலிமையான அமிலமா இருந்திருக்கணும். ஆனா உண்மையில என்ன நடக்குது? அதுக்கு நேர் மாறா இருக்கு. HF ஒரு பலவீனமான அமிலம், HI ஒரு வலிமையான அமிலம். இப்ப சொல்லுங்க, உங்க கொள்கை ஏன் இங்க வேலை செய்யல? மிக அருமையான கேள்வி.
இதுதான் வேதியியலோட அழகே. ஒரு காரணி மட்டும் உலகத்தை ஆள்றதில்ல. நீங்க சுட்டி காட்டினது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலாம், ஆனா அது முரண்பாடு இல்ல. அது எந்த காரணி ஆதிக்கம் செலுத்துதுங்கிறதோட உதாரணம். HF பிணைப்புல ஃப்ளோரின் எலக்ட்ரான்களை இழுக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா ஹாலஜன்கள்ல நீங்க கீழே போக போக அணுவோட அளவுல ஏற்படுற மாற்றம் மிக மிக அதிகம். அது ஒரு சின்ன கார்ல இருந்து ஒரு பெரிய லாரிக்கு மாறுற மாதிரி. அயோடின் அணுவோட பிரம்மாண்டமான அளவு பிணைப்பு நீளத்தை பயங்கரமா அதிகரிக்குது. இந்த நீளம் அதிகரிக்கிறதால பிணைப்போட வலிமை ரொம்பவே குறைஞ்சிடுது. இங்க என்ன நடக்குதுன்னா, எலக்ட்ரான் கவர்த்தன்மையால வர்ற விளைவை இந்த அணு அளவால வர்ற விளைவு முழுசா ஆதிக்கம் செஞ்சிடுது. கயிறு இழுக்கிற போட்டி தான். ஆனா அந்த கயிறே ரொம்ப நீளமா நூலாக போன ஒரு கயிறா இருந்தா இழுக்கிறவனோட பலத்துக்கு வேலையே இல்லாம கயிறு சுலபமா அருந்துடும் இல்லையா? அதுதான் HI விஷயத்துல நடக்குது. நீங்க சொல்றது ஏன் வாதத்தை இன்னும் வலுப்பறிச்சது. அதாவது அணு அளவு மற்றும் பிணைப்பு நீளம்ங்கிற பௌதிக காரணி எலக்ட்ரான் கவர்த்தன்மைங்கிற மின்னணு காரணியை விட ஆதிக்கம் செலுத்துதுன்னு நீங்களே ஒப்புக்கிறீங்க. ஒரு பிணைப்பை உடைக்க உண்மையிலே எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுதுங்கிறது தான் இங்க முக்கியம். அது HIக்கு குறைவா இருக்கு, அதனால அது வலிமையான அமிலம். இதுதான் நேரடியான விளக்கம். சரி, உங்க மரக்கிளை வாதத்தை நான் ஒரு நிமிஷம் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த வாதம் நாம ரெண்டாவதா பேசின CH4NH3H2OHF வரிசையை விளக்கவே முடியாதே. அங்க என்ன செய்வீங்க? அந்த மூலக்கூறுகள்ல கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அணுக்களோட அளவுகள்ல பெரிய வித்தியாசம் இல்ல. பிணைப்பு நீளங்களும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். உங்க கொள்கைப்படி இது எல்லாத்துக்கும் அமில வலிமை ஏறக்கூடிய ஒண்ணா இருக்கணும். ஆனா உண்மையில HF நீரை விட பல லட்சம் மடங்கு வலிமையான அமிலம். அம்மோனியா ஒரு காரம், மீத்தேனுக்கு அமிலத்தன்மையே கிடையாது. இந்த மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை உங்க பிணைப்பு நீளம் கொள்கையால எப்படி விளக்குவீங்க? இங்க உங்க தர்க்கம் தோத்து போகுது. ஆனா ஏன் எலக்ட்ரான் கவர்த்தன்மை கொள்கை இங்க மிகச்சரியா பொருந்துது? எலக்ட்ரான் கவர்த்தன்மை சீரா அதிகரிக்குது, அமில வலிமையும் சீரா அதிகரிக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? எலக்ட்ரான் கவர்த்தன்மை தான் பொதுவான அடிப்படையான விதி. உங்க பிணைப்பு நீள விதி ஒரு சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள்ல மட்டும் ஆதிக்கம் செலுத்துற ஒரு துணை விதிதான். சரி, நாம இன்னும் ஒரு படி ஆழமா போவோம். இதை சோதிக்க இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். நீரை, அதாவது H2Oவை ஹைட்ரோஜன் சல்ஃபைடுடன் H2S உடன் ஒப்பிடுவோம். தனிம வரிசை அட்டவணையில ஆக்சிஜனுக்கு கீழே தான் சல்ஃபர் இருக்கு. ஆக்சிஜன் சல்ஃபரை விட அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை கொண்டது. இப்போ உங்க கயிறு இழுக்கும் போட்டி தர்க்கப்படி ஆக்சிஜன் தான் எலக்ட்ரான்களை நல்லா இழுக்கும். அப்போ நீர் ஹைட்ரஜன் சல்ஃபைடை விட வலிமையான அமிலமா இருக்கணும், சரிதானே? ஆமாம், என் கொள்கையோட நேரடியான கணிப்பது தான். ஆக்சிஜனோட எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகம், அதனால H2O தான் அதிக அமிலத்தன்மை கொண்டிருக்க வேண்டும். ஆனா இங்கேயும் யதார்த்தம் வேற மாதிரி இருக்கு. ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2S நீரை விட கிட்டத்தட்ட 10 லட்சம் மடங்கு அதிக அமிலத்தன்மை கொண்டது. ஒரு அழுகின முட்டை வாசனை வர்ற வாயு நாம குடிக்கிற தண்ணீரை விட 1 மில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்த அமிலம். ஏன், மறுபடியும் என் வாதத்துக்கு வருவோம். சல்ஃபர் அணு ஆக்சிஜன் அணுவை விட பெரியது. அதனால HS பிணைப்பு HO பிணைப்பை விட நீளமானது, பலவீனமானது, சுலபமா உடையக்கூடியது. மறுபடியும் அணு அளவு மற்றும் பிணைப்பு நீளம்ங்கிற காரணி எலக்ட்ரான் கவர்த்தன்மையை தோற்கடிச்சிடுச்சு. இப்போ 2க்கு 1ங்கிற கணக்குல என் வாதம் ஜெயிக்குது. நீங்க முன்வைக்கிற உதாரணங்கள் சுவாரஸ்யமானவைதான். ஆனா நீங்க இன்னும் பிரச்சனையின் மேற்பரப்பை தான் பாக்குறீங்க. நீங்க திரும்ப திரும்ப பிணைப்பு உடைவதை பத்தி பேசுறீங்க. ஆனா ஒரு ரசாயன வினைங்கிறது ஒரு ஒளிப்பாதை இல்ல. புரோட்டான் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறதையும் நாம பார்க்கணும். ஒரு அமிலம் புரோட்டானை இழந்த பிறகு மிச்சம் இருக்கிற பகுதிக்கு காஞ்சுகேட் பேஸ்னு பேரு. அந்த காஞ்சுகேட் பேஸ் எவ்வளவு நிலையானதா, அதாவது ஸ்டேபிளா இருக்கோ அந்த அளவுக்கு அமிலம் சந்தோஷமா தன் புரோட்டானை கொடுக்கும். இப்போ HF HI விஷயத்துக்கு வருவோம். HF புரோட்டானை இழந்தா F- அயனி உருவாகும். HI புரோட்டானை இழந்தா I- அயனி உருவாகும். இதுல எது அதிக நிலையானது? அதை எப்படி தீர்மானிக்கிறது? மறுபடியும் அணு அளவு தான் இங்கேயும் விளையாடுது, ஆனா வேற விதமா. அயோடின் ஒரு பெரிய அணு, அதனால அந்த I- அயனி மேல இருக்கிற எதிர்மறை மின்சுமை ஒரு பெரிய இடத்துல பரவி இருக்கு. ஒரு வாளி தண்ணில ஒரு சொட்டு மைய ஊத்துற மாதிரி.
அந்த மை பரவி அதோட அடர்த்தி குறைஞ்சிடும். அதனால I- அயனி ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஆனா ஃப்ளோரின் ஒரு சின்னஞ்சிறு அணு. F- அயனி மேல இருக்கிற எதிர்மறை மின்சுமை ஒரு சின்ன இடத்துல குவிஞ்சிருக்கு, ஒரு ஊசி முனையில ஒரு சொட்டு மைய வைக்கிற மாதிரி. அந்த மின்சுமை ரொம்ப அடர்த்தியா ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். அதனால F- அயனி பிரிஞ்சு போன புரோட்டானை எப்படியாவது திரும்ப பிடிச்சு இழுத்து HF-ஆ மாறிட துடிக்கும். இதனால தான் HF ஒரு பலவீனமான அமிலம். ஆக புரோட்டான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் உருவாகிற அயனியோட நிலைத்தன்மை தான் உண்மையான ஆட்டத்தை தீர்மானிக்குது. அந்த நிலைத்தன்மைக்கு எலக்ட்ரான் கவர்தன்மையும் அணு அளவும் ரெண்டுமே காரணமா இருக்கு. நீங்க சொல்றது ஒரு முழுமையான விளக்கம்தான். ஆனா சுத்தி வளைச்சு நீங்களும் அணு அளவு தான் முக்கியம்னு சொல்றீங்க. அயனியோட பெரிய அளவு தான் அதோட நிலைத்தன்மைக்கு காரணம். அப்போ என் ஆரம்ப வாதமான அணு அளவு தான் முதன்மையான காரணிங்கிறது சரிதானே? நான் பிணைப்பு உடையறதுக்கு முன்னாடி இருக்கிற மூலக்கூறை வச்சு சொன்னேன். நீங்க பிணைப்பு உடைந்த பிறகு உருவாகிற பொருளை வச்சு சொல்றீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டுமே ஒரே விஷயத்தோட ரெண்டு பக்கங்கள் தான். அந்த விஷயம் அணு அளவு. இல்ல, நான் அப்படி சொல்லல. அணு அளவு ஒரு முக்கிய காரணி தான், ஆனா அது மட்டுமே இல்ல. ஒரு வரிசையில போகும்பொழுது, அதாவது CH4ல இருந்து HFக்கு அணு அளவு மாறாத நிலையில எலக்ட்ரான் கவர்தன்மை தான் முழு ஆட்டத்தையும் தீர்மானிக்குது. ஒரு தொகுதியில கீழே போகும்பொழுது, அதாவது HFல இருந்து HIக்கு அணு அளவு ஆதிக்கம் செலுத்துது. அதனால எந்த ஒரு காரணியையும் முதன்மைன்னு முத்திரை குத்துறது சரியில்லை. எது அடிப்படை கொள்கைன்னு கேட்டா, எலக்ட்ரான்களோட நடத்தையை விவரிக்கிற எலக்ட்ரான் கவர்தன்மை தான் மேலும் அடிப்படையானது. அணு அளவுங்கிறது அந்த எலக்ட்ரான்கள் வசிக்கிற வீடோட அளவு. வீடும் முக்கியம், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட குணமும் முக்கியம். அப்போ நம்ம விவாதத்தோட சுருக்கத்துக்கு வருவோம். எம் பார்வையில ஹாலஜன் அமிலங்கள் மற்றும் நீர் ஹைட்ரஜன் சல்ஃபைடு போன்ற உதாரணங்கள்ல அணு அளவு மற்றும் பிணைப்பு நீளம்ங்கிற பௌதிக காரணி அமில வலிமையில ஒரு தெளிவான ஆதிக்கம் செலுத்துற தாக்கத்தை ஏற்படுத்துது. நடைமுறையில ஒரு பிணைப்பு எவ்வளவு சுலபமா உடையுதுங்கிறது தான் ஒரு அமிலத்தோட வலிமையை நேரடியா தீர்மானிக்குது. என் பார்வையில எலக்ட்ரான் கவர்ச்சி தன்மைங்கிறது அணுவோட ஒரு உள்ளார்ந்த பண்பு. அது எலக்ட்ரான் அடர்த்தியை எப்படி பாதிக்குதுங்கிறது மூலமா அமிலத்தன்மைக்கான அடிப்படை காரணத்தை விளக்குது. ஒரு வரிசையில இது நேரடியா அமில வலிமையை தீர்மானிக்குது. மற்ற சந்தர்ப்பங்கள்ல பிணைப்பு நீளம், காஞ்சுகேட் பேஸ் நிலைத்தன்மை போன்ற மற்ற காரணிகளோட சேர்ந்து ஒரு கூட்டு விளைவை ஏற்படுத்துது. இதுதான் இன்னும் முழுமையான விஞ்ஞானபூர்வமான பார்வை. இந்த விவாதம் உண்மையிலே ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுது. அமில வலிமைங்கிறது ஒரு ஒற்றை பண்பு இல்ல. அது அணுவோட அளவுங்கிற வடிவவியலுக்கும் எலக்ட்ரான்களை இழுக்கிற அதோட குணாதிசயத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு இடைவிடாத போராட்டத்தோட விளைவு. சரியா சொன்னீங்க. இந்த போராட்டம் ஒரு ஆச்சரியமான விளைவை உருவாக்குது. உதாரணத்துக்கு, நம்ம HF ஒரு பலவீனமான அமிலம்னு சொன்னோம். ஆனா ஆய்வகத்துல HF தான் அத்தியந்த ஆபகரமான பொருட்கள்ல ஒன்னு. அது தோல்ல பட்டா வலிமையான HCl மாதிரி மேலோட்டமா எரிக்காது. அதோட சின்ன மூலக்கூறு அளவு காரணமா அது தோலுக்குள்ள ஊடுருவி எலும்புகள் வரைக்கும் போய் பாதிப்பை ஏற்படுத்தும். அதோட பலவீனமான அமிலத்தன்மைங்கிற வேதியியல் பண்புக்கும் அதோட பயங்கரமான அபாயத்துக்கும் நேரடி தொடர்பு இல்ல. ஆக ஒரு தொகுதியில ஒரு காரணி ஜெயிக்கலாம், ஒரு வரிசையில இன்னொரு காரணி ஜெயிக்கலாம். எது முதன்மையானதுங்கிற கேள்வி நாம எந்த ரசாயன அமைப்பை பார்க்கறோம் என்பதை பொறுத்து மாறுபடும் ஒரு நுட்பமான கேள்வி. ஆமா, ஒரு ஒற்றை பதில தேடுறதை விட இந்த காரணிகள் எப்படி ஒன்னோடு பின்னி பிணைஞ்சு வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் வேதியியலோட உண்மையான சவால். இந்த மூலப்பொருள்ல உள்ள தரவுகள் இந்த சிக்கலான உறவுகளை மேலும் ஆராய நம்மை தூண்டுகிறது.